ஓம் நமச்சிவாய. வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசுகிறோன்னா, ஏங்க இந்த கர்மா எப்படிங்க கழியும், கர்மாலேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது, இப்படியெல்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க. நானும் தான் அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுப்பேன். இந்த கர்மாலேருந்தெல்லாம் எப்படி தப்பிச்சுக்கிறது, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வழியே இல்லையா, அந்த மாதிரிலாம் நினைப்போம். சரிங்களா? அப்படிலாம் நினைக்கிறோன்னா இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கா? கட்டாயமாக தீர்வு இல்லை. இது நாமளாக கொண்டு வந்த கர்மா வேறு நம்மக்கிட்ட இருக்கும். இது இல்லாமல் நம்ம நிறைய கர்மாக்களை வாங்கிக்கிறோம். எப்படிங்க நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். எப்படின்னா, இப்போ நாம் போயிட்டுருக்குறோம், கோவிலுக்கு போகிறோம். கோவிலுக்கு போகும்போது யாராவது அங்கே இருந்தாங்கன்னா நம்மளை தர்மம் கேட்டால் நம்ம தர்மம் பண்ணலாம். நல்லா கேட்டுங்க. தர்மம் கேட்கும்போது தர்மம் பண்ணிட்டு கோவிலுக்குள்ளே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படி நம்மளை தர்மமே கேட்கல, அவங்க அம்போன்னு உட்காந்துக்கிறாங்க, அவங்க பாட்டு உட்காந்துக்காங்க. ஆனால் நாம் அவங்கள பார்த்து ரொம்ப ஒரு மன கரிசனைப்பட்டு இப்படி இருக்காங்களேன்னு நினச்சி அந்த மாதிரிலாம் நினச்சி தர்மம் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகிறோம் வரோம். சரிங்களா? அவங்க உங்களை தர்மம் கேட்கல, நீங்களா தர்மம் பண்ணுறீங்க. அவங்க கர்மாவை நீங்கள் கொஞ்சம் அங்கே வாங்கிக்கிறீங்க. சரி, அதுக்கப்புறமா சில பேர் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, அக்கம் பக்கத்தார், இப்படி தான் ஒரே மாநிலத்தவர், இப்படி ஒர்க் பண்ணுறதுல ஒரே மாநிலத்தவர், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு, ஆஃபீஸ் கொலீக்ஸ், இவங்க தான் எல்லாருமே தெரிஞ்சவங்க தான், மனிதர்கள் தானே, எல்லாரும் மனிதர்கள் தான். அப்படி இருக்கும்போது யாரோ ஒரு மனிதர் உடைந்து, அவருக்கு ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம், அவர் உடைந்து சில்லாக உடைந்து அழுது கொண்டிருக்கிறார். அப்போது நீங்கள் அங்கே போயிட்டு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கேட்காமலே இருக்க முடியாது. நம்மளாம் சாதாரண மனுஷங்க தானே, போய் கேட்குறோம், என்னங்க உங்களுக்கு என்ன ஆச்சு கேட்குறோம். அவங்க சொல்கிறாங்க இப்படி ஆச்சுன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அப்போ நாம் உடனே என்ன பண்ணணும்னா, நம்மளால் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்ல முடிஞ்சால் சொல்லணும், ஆறுதல் சொல்லணும், ஏதாவது சொல்யூஷன் சொல்ல முடிஞ்சால் சொல்லணும், பண உதவி முடிஞ்சாலும் பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி இவருக்கு வந்தது ஓகே, இது நமக்கு வந்திருந்தால் எப்படி இருக்கும், நம்மளை அந்த இடத்துல இருத்தி வச்சு பார்க்குறது, அப்புறம் அவங்க அழதை பார்த்து நாம் அழுறது, இவங்களுக்கு வந்துச்சு இந்த நிலைமையில் நமக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் தேவையில்லாத சிந்தனைகள்லாம் பண்ணும்போது அவங்க கர்மாவை நாம் வாங்கிக்கிறோம். புரியுதுங்களா? இப்படி வாங்கும்போது கர்மா கூடுதே தவிர குறையலை. அதனால் யார் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள், உதவி பண்ணுங்கள், வேணாம் இல்லை. ஆனால் அதையே கேரி ஓவர் பண்ணாதீங்க. அவங்க சில பேர் அவங்க அழுதா இவங்க அழுவாங்க, சில பேர் அதை அந்த இடத்துல தண்ணி வைத்து பார்ப்பார்கள். அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அப்போ கர்மா கூடும், குறையாது. ஓகேங்களா? கர்மாவை கழிக்கணுன்னா நான் எல்லாமே நான் செய்கிறேன்னு நினைக்கக்கூடாது, எல்லாம் கடவுள் செய்ய வைக்கிறார். சரிங்களா? வணக்கம்.